பெரம்பலூர் அருகே 2 வீடுகளில் பூட்டை உடைத்து நடந்த திருட்டில் 30 பவுன் தங்க நகை பறிபோனது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், திருட்டு நடைபெற்றது எப்படி? திருடியவர்கள் யார்? ரொக்கப்பணமும் திருட்டு போனதா? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. எழிலரசி வணக்கம். பெரம்பலூர் அருகே தொடர்ந்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை திருடப்பட்டுள்ளது. 11,000 ரூபாய் ரொக்கப்பணமும் பறிபோயிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். சென்னையில் டீக்கடை இவர் நடத்தி வருகிறார். இவரது மனைவி சிவரஞ்சனி மேலமாத்தூர் கிராமத்தில் உள்ள வீட்டில் வசித்து வந்த நிலையில் பள்ளி விடுமுறை என்பதால் கடந்த மாதம் 22ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகளுடன் கணவரை பார்ப்பதற்காக சென்னை சென்று இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்த போது வீட்டின் கேட்டில் பூட்டப்பட்டிருந்த பூட்டு உடைக்கப்பட்டும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 25 சவரன் தங்க நகையும் 11,000 ரூபாயும் பறிமுத பணமும் திருட்டு போயிருக்கிறது. இதே போல சுரேஷின் தந்தை சுந்தரம் வீட்டில் ஹாஸ்பிட்டல் சீட்டை உடைத்து தகரப்பட்டியில் வைத்திருந்த 5 பவுன் தங்க நகையும் 6,000 ரொக்க ரூபாயும் பணத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி சேர்ந்த சுரேஷ் திருட்டு சம்பவம் குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவலின் பேரில் குன்னம் போலீசார் சம்பவ இடத்தை நேரில் வந்து ஆய்வு செய்து கைரேக நிபுணர்களை வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் உதவியுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தடயங்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த இந்த துணிகர திருட்டு சம்பவம் மேலமாத்தூர் பகுதி வாழ் மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம்.